கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இரண்டு விதமான கூட்டங்கள் இருக்குது. ஒன்று, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நடுவுல இரண்டு விதமான கூட்டம். ஒன்று தன்னுடைய சுயத்தை நம்புகிற ஒரு கூட்டம். இன்னும் ஒன்று, கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு கூட்டம். சவுல் தன்னை நம்பினான், தன்னுடைய சுயத்தை நம்பினான். ஆனால் தாவீது கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தேவனை நம்பினான். இரண்டு விதமான கூட்டங்கள் இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 125 அதனுடைய 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, கர்த்தரை நம்புகிறவர்கள், வசனம் சொல்லுகிறது, அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்பட மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார். அவர்கள் கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாக. பெருங்காற்று அடிக்கும், மழை வந்து மோதும், ஆனா அது சேதமாகாது. ஆமென். சில பிரச்சனைகள், சில வேதனையான காரியங்கள் நம்மளை மோதி அடிக்க நினைக்கும். சில நேரத்துல நம்ம நினைச்சது போல எதுவும் நடக்காது, நம்ம சிந்திச்சது போல எதுவும் நடக்காது, நம்ம யோசிச்சது போல எதுவும் நடக்காது. அந்த நேரத்துல கூட வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள், அசைக்கப்பட மாட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரிய, தகப்பன்மார்களே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். அவங்க குடும்பத்தை அசைக்கிறது போல பல பிரச்சனை வரும், பல வியாதிகள் வரும். ஆனா ஒன்று எதுவும் அவர்களை அசைக்காது, எதுவும் அவங்க குடும்பத்தை அசைக்காது, எதுவும் அவங்க வாழ்க்கையை அசைக்காது. எத்தனை பேரு இந்த வார்த்தையை விசுவாசத்தோட கேட்கறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசத்தோட, எஸ், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏன்னா அது கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு. கன்மலையின் மேல, கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள், இருப்பார்கள். நீங்க சொல்லணும், நான் அசைக்கப்பட மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். என்ன அசைப்பதற்கு பல காரியங்கள், பல காரியத்தை பிசாசு என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். பல காரியங்கள். வசனம் சொல்லுகிறது, கன்மலையின் மீது, மணல் மீது கட்டப்பட்ட வீடு அல்ல, கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு. பெருவெல்லம் அடிக்கும், பெருங்காற்று மோதும், ஆனா அந்த வீடு அசையாது, நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தரை நம்புவாயானால், நீ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருப்பாயானால், உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், உன் குடும்பம் அசையாது. எத்தனை சூழ்நிலை உங்களை மோதி அடிக்க நினைச்சாலும், எத்தனை பிசாசின் தந்திரங்கள் உங்களை மோதி அடிக்க நினைச்சாலும், கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள், அசைக்கப்பட மாட்டார்கள். ஆமென். இரண்டாவது காரியம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்துக்கு வாங்க. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. தயவு செய்து ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இந்த காரியம் இப்படி இருக்குதா அப்படிங்கறத ஆராய்ந்து பாருங்க. அது நம்மள நற்குணசாலிகளாய் மாற்றும். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம். ஒண்ணு நான் சொன்னேன், நீ அசைக்கப்பட மாட்டாய்.
பெருவெல்லம் மோதியடிக்கலாம், பெரும் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம், பல விரோதிகள் உன்னை சூழ்ந்து நிற்கலாம், பல எதிர்ப்புகள் உன்னை சூழ்ந்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது எவ்வளவு பெரிய எரிகோ போன்ற தடையாக இருந்தாலும் அதற்கு நடுவுல நான் உன்னை நடத்துவேன், நீ அசைக்கப்பட மாட்டாய். அது எவ்வளவு பெரிய செங்கடலாக இருந்தாலும் அதற்கு நடுவுல நான் உனக்கு பாதை உண்டாக்குவேன், நீ அசைக்கப்பட மாட்டாய். அது எவ்வளவு பெரிய சிங்கங்களின் குகையாக இருந்தாலும் அதற்கு நடுவுல நீ சுகமாய் இருப்பாய், நீ அசைக்கப்பட மாட்டாய். அது எவ்வளவு பெரிய அக்கினி சூளையாக இருந்தாலும் அதுல சுகமாய் நீ தங்குவாய், நீ அசைக்கப்பட மாட்டாய். நீ கர்த்தரை நம்புகிறதுனால, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கிறதுனால நீ அசைக்கப்பட மாட்டாய். இரண்டாவது கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே, வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உங்களை காப்பாற்றுவார். நீ இயேசுவை நம்புவாயானால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் அவரை நம்புவீர்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த துஷ்டனுடைய கைக்கும் உன்னை விட்டு கொடுக்காம கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். எஸ், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன்னை காப்பாற்றுவார். இயேசு உன்னை காப்பாற்றுவார். நீ காப்பாற்றப்படுவாய். நிறைய நேரத்துல என்னை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையேன்னு தேடிக்கிட்டு இருப்போம். நிறைய நேரத்துல நிறைய சூழ்நிலைகள் அப்படிதான். என்னை யாருமே பார்க்க மாட்டாங்களா? தனிமையில கிடக்குறேன், தனிமையின் பாதையில கிடக்குறேன், ஒடுங்கி போய் கிடக்குறேன், நொறுங்கி போய் கிடக்குறேன், என்ன யார் பாப்பா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் காப்பாத்துவேன். ஐயோ, சிலருடைய பிடியில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், என்னை யாரு காப்பாத்துவா? இயேசு சொல்றாரு, நான் உன்னை காப்பாத்துவேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். உனக்காக நான் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறேன், வேண்டுதல் செய்கிறேன். உன்னை காப்பாற்றுகிற பொறுப்பு எனக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னை காப்பாற்றுகிற பொறுப்பு என்னுடையது. உன்னை காப்பாற்றுகிற பொறுப்பு என்னுடையது. நான் உன்னை காப்பாற்றுவேன். என்ன ஹர்ஷன்? இயேசு நம்மளை என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுவார். நம்மளை காப்பாற்றுவார். மனுஷன் என்ன காப்பாத்த போறான்? டாக்டர் என்ன காப்பாத்த போறான்? இயேசு நம்மை காப்பாற்றுவார். அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர். யார தெரியுமா? அவரை நம்புகிறவர்கள். இயேசுவ ஒரு மனுஷி நம்புனா அவர் காப்பாற்றுவார். 1000 பேர் 1000 சொல்லி இருக்கலாம், மனுஷன் 1000 சொல்லி இருக்கலாம். இதை செய்யாத, அதை செய்யாத, முடியாது, வாய்ப்பு இல்ல, நடக்காது, ஐயோ அப்படி எதையாவது சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் காப்பாத்துவேன். என்ன நீ நம்புனீன்னா நான் உன்னை காப்பாத்துவேன். நீ என் வார்த்தைக்கு செவி கொடுப்பீன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன். எந்த நேரத்திலையும் நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? நம்மை காப்பாற்றுகிறவர். தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே வாக்கு கொடுத்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மை காப்பாற்றுவார். ஆமென். கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றுவார். ஏதோ வசனத்தை தியானிச்சோம் அப்படி கடந்து போயிட முடியாது. வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைக்கப்பட மாட்டார்கள். சிலர் நம்மளை அசைக்க பார்க்கறாங்க, நம்மளுடைய மேன்மையை அசைக்க பார்க்கறாங்க, நம்ம பொசிஷனை அசைக்க பார்க்கறாங்க, நம்ம உயர்வை அசைக்க பார்க்கறாங்க, நம்ம வேலையை நம்ம விட்டு எடுத்து நம்மளை அசைக்க பார்க்கறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நம்புனீன்னா நீ அசைக்கப்பட மாட்டாய், நீ அசைய மாட்டாய், நீ அசைய மாட்டாய். உன் பொசிஷனை எடுத்துட்டு உன் வேலையில இருந்து உன்னை தூக்கிடலாம், உன்னை ஏதாவது உன்னை செஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அப்படி நடக்காது. அவன் நினைச்சது நடக்காது. எஸ், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா யாராவது எழும்புனாங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமா எழும்புறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போய்விடும்.
அது வாய்க்காமல் போய்விடும். ஷபா ரதுனமா கரதனா. ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சிட்டார். ஓ ரபாஷே கரதனா. ஆண்டவர் சிலரோட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எஸ், உன்னை முடிக்க நினைச்சவன் முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அசைக்கப்பட மாட்டப்பா. ஆண்டவர் உன்னை நிலை நிறுத்துவார். உன்னை நிலை நிறுத்துவார். உன் குடும்பத்தை நிலை நிறுத்துவார். உன் பிள்ளைகளை நிலை நிறுத்துவார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நிலை நிறுத்துவார். உன் எதிர்காலத்தை கட்ட நிலை நிறுத்துவார். நீ அசைக்கப்பட மாட்டாய். நீ கர்த்தரை மாத்திரம் நம்புவாயானால், அவர் வல்லமையை மாத்திரம் நம்புவாயானால் நீ அசைக்கப்பட மாட்டாய். நீ அசைந்து போக மாட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டாவது காரியம், கர்த்தரை நம்புகிறவர்களை நான் காப்பாத்துவேன். நான் காப்பாத்துவேன். சிங்கங்களின் வாய்களுக்கு கர்த்தர் தானியேலை காப்பாற்றினார்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜா கூப்பிடுறான், தானியேலே, உன்னுடைய தேவன், நீ வணங்கினியே ஒரு ஆண்டவர் உன்னை காப்பாற்ற வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொல்றான், ஆம் ராஜாவே, என்னுடைய கர்த்தர் என்னை விடுதலையாக்கி என்னை காப்பாற்ற வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்மை காப்பாற்றுகிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.